என்னைய மட்டும் நீ ஏமாத்திருந்தா நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிறகு உனக்கு வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது சொல்லிட்டேன். இல்லங்க மேடம், நான் எதுக்கு உங்களை ஏமாத்த போறேன்? நீங்க சொன்னா அப்படியே கேட்பேன் மேடம். ஒரு இடத்துக்கு போவாதன்னு சொன்னா நான் போக மாட்டேன், பேசாதன்னு சொன்னா பேச மாட்டேன் மேடம். நான் உங்க வீட்டு வேலைக்காரி, உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவா? உங்களை பகைச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணுவேனா? நீங்க சொன்னதுனால நான் போல மேடம். உன்னை மாதிரியே ஒருத்தைய பார்த்தனே, இதே ட்ரெஸ் இதே செருப்பு, கண்ணு இப்படியே இருந்துச்சு, முகத்தை தான் முழுசா பார்க்க முடியல, ஷாலை வச்சு மறைச்சிட்டா. இதே ரோஸ் கலர் ஷாலு, இதே மஞ்சள் கலர் பேண்ட். மேடம், இந்த உலகத்துல இந்த ட்ரெஸ் நான் மட்டும் தான் போடியனா? நிறைய பேர் போடியாவ மேடம். அன்னைக்கு கூட ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன்னா அங்க இந்த ட்ரெஸ் தான் பொம்மைக்கே போட்டு விட்டு இருந்தாவ. நிறைய பேர் இந்த கலர்ல தான் எடுக்காவ மேடம். செருப்புமா ஒரே கலர்ல எடுப்பாவே. என்ன கதை விடுறியோ? மேடம் இருக்கலாம் மேடம், நான் என்ன வெளியூருக்கு போய் செருப்பு எடுத்துட்டு வரேன்? உள்ளூருக்குள்ள இருக்க கடையில தானே எடுக்க மேடம். இதே மாதிரி செருப்பு இதே மாதிரி ட்ரெஸ் அவியலும் எடுத்திருப்பாவளா இருக்கும், போட்டுட்டு வந்திருப்பாவளா இருக்கும். இதுக்காக என்னையும் சந்தேகப்படாதுங்க மேடம். அது நான் இல்ல. நீ இல்லனா அது வேற யாரா இருக்கும்? தெரியல மேடம். சரி சரி, போய் வேலைய பாரு. ஓகேங்க மேடம். அந்த சமையல்காரி வந்து என்னை பார்க்க சொல்லு. சரிங்க மேடம். எப்படா நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ் பின்னாடி வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்ததுனால எப்படியோ தப்பிச்சிட்டேன். மாட்டி இருந்தா அவ்வளவுதான். சம்பளத்தையும் தராம வேலையை விட்டே துரத்தி இருக்கோம் இந்த பொம்பளை. எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா சாமி. அச்சி அசல் இவ்வளவு மாதிரி தான் இருந்துச்சு. முகத்தை ஒரு ஷாலை வச்சு மூடிட்டா. கண்ணை கூட பார்த்துட்டேன், இவ கண்ணுதான். மூக்கை வாங்கி ஷாலை வச்சு மூடினதுனால சரியா அடையாளம் தெரியாம போச்சு. இல்லனா இப்ப இவளை வீட்டை விட்டே துரத்தி இருப்பேன். இவ இல்லனா அது யாரா இருக்கும்? அந்த செல்லம்மா சொன்ன மாதிரி மும்தாஜா தான் இருக்குமா? மும்தாஜின்னு நம்ம ஊருக்குள்ள எவ இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை இருக்கு, ஆனா அது வேற மாதிரிலாம் இருக்கும். இது யார் புதுசா? ச்சே, இதால நான் சாப்பிடாமலே ஓடி வந்துட்டேன். இங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும்னு நினைச்சா இங்கேயும் வேலைக்காரி சமைச்சு வைக்காம போய் தொலைஞ்சிட்டாலாம். இப்ப நான் என்ன சாப்பிடுவேன்? எனக்கு வேற பசி எடுத்து தொலைக்குது. வேலைக்காரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்கேன், இப்ப போய் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. அந்த சரோஜா இவ்வளவு கிராண்டா மகனுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்கா. இல்ல சாப்பாடு வேற ஏகப்பட்ட ஐட்டம் வேற பேசிக்கிட்டு இருந்தாவ. சாப்பிட்டு பார்க்காம வந்து தொலைச்சிட்டேனே. எங்க இருந்துதான் இவளுக்கு இவ்வளவு பணம் வந்து கொட்டிச்சோ தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பால் காய்ப்பு நடத்தினா, அதுக்கு ஊர்பட்ட செலவு. இப்ப அதுக்குள்ள மகனுக்கு நிச்சயம் பண்ணியா, இதுக்கும் ஏகப்பட்ட செலவு. ஒண்ணு இல்லாத பொண்ணுன்னு சொன்னாவ. கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா. ஒண்ணு இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமோ? இந்த சரோஜா யாரு? நல்ல வசதியான இடத்துல தானே பொண்ணு எடுப்பா. என் வீட்டுக்கு மருமவள வர வேண்டியவள அவ மவளும் கட்டிட்டு போயிட்டா. அதனால இவெல்லாம் சாதாரண வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டா. பொண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். ஒண்ணு இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து நடிக்காளுவே. எவ்வளவு நகை போட்டிருந்தா அந்த பொண்ணு? நிச்சயத்துக்கு இவ்வளவு நகைன்னா கல்யாணத்துக்கு எவ்வளவு போடுவாளுவளோ? இந்த ராணி அவங்களுக்கு என்ன செய்வானே தெரியல. கேட்கவும் பயமா இருக்கு. 2 நாள்ல நிச்சயம். அந்த ராணி என்னதான் பண்ணியான்னு பாப்போம். ரோசப்பக்கா, நான் எப்படியே பஸ் ஏறி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்க்கா. செல்லம்மா, நீ உன் மாமியார் வீட்டுக்கு வரலையோ? இல்லக்கா, அங்க வரல. என் மாமியார் என்னை அப்புறம் இங்கே இருங்க, அங்க போகக்கூடாதுக்கா. நானே இந்த ஃபங்க்ஷன்ல அது கண்ணு பற்றக்கூடாதுன்னு தான் வந்தனே. நல்ல வேலை அது வரவே இல்லை. ஏன் செல்லம்மா வரல? ஏக்கா, அது கரெக்டா பந்தி ஆரம்பிச்சிட்டாங்களான்னு யார்ட்டையாவது கேட்டுட்டு தான் வரோம். சாப்பிட்டுட்டு அதனால போயிடும். முன்னாலேயே வந்தவன் ஃபங்க்ஷனை பார்த்தோம்லாம் இருக்காது. நம்ம இப்ப வந்துட்டோம் பத்தியெல்லாம், இனிதான் அது வரும். அப்படியா? ஆமாக்கா. சரி செல்லம்மா, நான் வீட்டுக்கு போய் என் பிள்ளைகள்ட்ட இதை கொடுக்கேன். பாத்துச்சு வேணா ரொம்ப சந்தோஷப்படும். ஆமாக்கா, என் பிள்ளைகளும் தான் போகும்போதே நாங்களும் வரோம் தான் சொல்லிட்டு கிடந்துச்சுவே. நான் தான் பொம்பளை பிள்ளைகள்லாம் அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஏன்க்கா கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஒருத்தி ஒரு மாதிரி பேசுவா செல்லம்மா. உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஊருக்காரிகளை பத்தி. வயசு பிள்ளைய அங்க எங்கன்னு கூட்டிட்டு தெரியான்னு பேசுவாவ. அதனாலதான் வீட்லயே விட்டுட்டு வந்தேன். என் பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப ஆசை ஃபங்க்ஷனுக்கு வரணும், இங்க வந்து சாப்பிடணும்னு. நான் வரும்போது கொஞ்சோளவு சாப்பாடு வேணா கவர்ல கட்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் நல்லா இருக்காது, நீ கொஞ்சோளவு சாப்பாடு எடுத்துட்டு வருவா, அதுவும் ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் எடுத்துட்டு வருவா, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிச்சுவேன். ஆனா சரோஜா எல்லா ஐட்டத்தையும் வச்சு பேக் பண்ணி தந்துட்டா. ஆமாக்கா, சரோஜாக்கு அப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தந்த உடனே நானும் கேட்டேன்ல, எனக்கும் அப்படியே தந்துட்டாவ. ஆமா செல்லம்மா, சரோஜாக்கு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும்.
என் பிள்ளைகள் வரல பத்தியா, அதனால எனக்காகவே இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கா. நான் அவட்ட கேட்கவே இல்லை. யார்கிட்டயும் சொல்லாம பந்திக்கு கொண்டு வருவாங்க பத்தியா, அதுல பிரியாணி இல்லைன்னா சப்பாத்தி எதையாவது வாங்கி கவர்ல கட்டிட்டு எடுத்துட்டு போனோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா சரோஜா எனக்காகவே ஒரு பையன் எடுத்து வச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை பார்த்தோன்னே. என் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்படும். ஆமாக்கா, அங்க பந்தியில என்னென்னலாம் வச்சாவளோ அவ்வளோத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்காவ. ஆமா செல்லம்மா, சரோஜாக்கு எல்லாரும் மனசும் புரியும். அது மட்டும் இல்லக்கா, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்குல்ல தாம்பளை பையி, அதுல எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காவ பத்தியா? இல்ல செல்லம்மா, பாக்கல, வீட்டுக்கு போய் தான் பாக்கணும். நாங்க கொடுக்கும் போதே பாத்துட்டேன்க்கா. இந்தா எடுத்து காட்டியும் பாருங்களா. பாருங்கக்கா, சாக்லேட்டு, சிப்ஸ், பிஸ்கெட்டுன்னு எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு தாம்பளை தட்டு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம். அப்படியா? ஆமாக்கா. பிறகு குட்டியா ஒரு பாக்ஸ்ல என்னமோ கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, வீட்டுல போய் தான் பாக்கணும். சரி செல்லம்மா, வீட்டுல போய் பொறுமையா பாப்போம். பிள்ளைகள்கிட்ட கொடுப்போம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளைகள் வாரேன்னு குதிச்சுக்கிட்டு தான் கிடந்துச்சு. அம்மா ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு போயிட்டாலேன்னு வருத்தப்பட்டுட்டு கிடக்கும். இதை கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் செல்லம்மா. ஆமாக்கா, ஷில்பா தான் எதுவுமே வாங்காம போயிட்டா. அதான் நெட்ட மாதிரி இருக்கால, அவளுக்கு சேர்த்து எடுத்துட்டு போவா. சரிக்கா. சரோஜாக்கா அளவுக்கு யாருக்கும் நல்ல மனசு கிடையாதுக்கா. ஆமா செல்லம்மா, என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரலங்கிறதுக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கா பத்தியா? ஏக்கா, நானும் தான் மண்டபத்துல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஆனா நான் கேட்டோடனே அவிய எனக்கும் பேக் பண்ணி தந்துட்டாவ பாருங்க. ரொம்ப நல்ல மனசுக்கா சரோஜாக்காக்கு. அவியனும் மாறவே இல்லை, அப்படியே இருக்காவ. ஆமா செல்லம்மா, அவ மாறவே இல்லை. சரி செல்லம்மா, நான் வீட்டுக்கு போறேன். நீ பார்த்து பஸ் ஏறி வீட்டுக்கு போ. பிள்ளைகிட்ட கொண்டு போய் கூட என்ன? சரிக்கா. என்ன, உங்க தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமாரா, நீ போயிட்டு வந்தாச்சு. என் தங்கச்சியை பிடிக்கலனாலும் நல்லா அக்கறையா கேக்குறிய. நான் ஒன்னும் அக்கறையில கேட்கல. பொம்பளை பிள்ளைய வீடு வீடா கூட்டு போறீங்களேன்னு வயிற்றுச்சல கேட்டுட்டு இருக்கேன். என் தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்துறா நீ? என் தங்கச்சி ரொம்ப அவசியம் அவ வீட்டுக்கு கூட்டு போறது. அவ என்ன சொன்னா? நல்லா வரவேற்தா. சாப்பிடுங்கன்னு சொன்னா. அங்க வந்திருந்தவங்க கிட்ட எல்லாம் எங்க அண்ணேன்னு காமிச்சா. தட்டு மாத்தும் போது நீ வந்து தட்டை வாங்கினேன்னு கூப்பிட்டா. வந்து போட்டோ எடுனேன்னு ஒரே கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு தான் போனோன்னு அடம் பிடிச்சா. அனு ஜெனிய விட்டு தூர நகரவே இல்ல. 2 பேரும் வர வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க. ஆமா, அவளை என்னமோ கையோட கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, வரமாட்டேன்னு சொல்லிட்டாளோ? ராணி, பிள்ளைய பாக்கணும்னு ஆசையா இருக்கியோ? ஷி, நானாவது அவளை பார்க்க ஆசைப்படுறதாவது. அவ வராம இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க தானே சொன்னியே கூட கூட்டிட்டு வந்துருவேன்னு. அந்த சரோஜா விட்டுருக்க மாட்டாங்க, வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருக்கா. அப்படியே அவ போன்னு சொன்னா கூட உங்க முவ வரமாட்டா. அவளுக்கு அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறது தானே பிடிச்சிருக்கு. அப்படி இல்ல ராணி, என் தங்கச்சி நம்ம பிள்ளை மேல அன்பா இருக்கா. அதனாலதான் அங்க இருந்து வர்றதுக்கு யோசிக்கா. அப்போ நம்ம அன்பா இல்ல, இங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு அவன் பின்னாடி ஓடி போயிட்டா. அங்க இருந்து இத்தனை நாளுக்குள்ள இங்க வரக்கு பிடிக்கல. அதுவும் உண்மைதான் ராணி, இங்க அன்பு அவளுக்கு கிடைக்கல. என்னது, நான் என்ன அன்பா இல்லையோ? ஆமா ராணி, நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கட்டும் சொன்னதுக்கு நீ தானே பாட்டி வீட்டுல விட்டு வச்சிருந்தா. இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்லும் போதே நீ வேண்டாம்னு சொன்னா. அதான் நம்மளை விட அவிய எல்லாரும் அன்பு அதிகமா கொடுக்கறவ, அதனால அங்க இருக்கா. அங்கே இருக்கட்டும். அவளை ஒன்றும் நான் இங்க வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல. அங்க இருக்கதே எனக்கு நல்லதுதான். என்னை அவமானப்படுத்திட்டு என்னை மதிக்காம ஓடினவ என் கண்ணு முன்னாடி வராம இருக்கதான் நல்லது. ஏ ஜெனி, உனக்கு 2 நாள்ல நிச்சயம். இந்த மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க வேலையை வச்சுக்கிட்டாது. இதுக்கு மேல போ, உன் ரூம்ல போய் இரு. சரிம்மா. ஆமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜெனி மாமியார் வந்திருந்தாவளா? வந்திருந்தாங்க ராணி, பேசினாங்க. அம்மா, அவங்க உங்களை தான் எங்கன்னு கேட்டாங்க. உங்ககிட்ட பேசினாவளா? ஆமாம்மா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாம இவ்வளவு மட்டும் கூட்டிட்டு போன பத்தி அவ என்ன நினைச்சிருப்பாவ? இதுக்காக தான் போக வேண்டாம். நான் சொன்ன எதையுமே கேட்க கூடாது, மதிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிய. நம்மளை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்பாவ. அதெல்லாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாவ ராணி. என் கூட தானே வந்தா பிள்ளை. மண்டபத்துல கூட அணு கூடயே தான் பேசிட்டு இருந்தா. வேற யாரு கூடயும் பேசவும் இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத ராணி. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காத. நம்ம சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். நான் யார் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல, நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெனி, போ உள்ள. சரிம்மா. புள்ளியில கெடுக்கிறதே நீங்க தான். உங்களால தான் அந்த வீட்டை விட்டே ஓடனா. இப்போ இவளையும் கெடுக்கிறிய, என்னையே அந்த பிள்ளைகளுக்கு வில்லி ஆக்குறிய. நீங்க மட்டும் நல்ல ஒரு மாதிரி காட்டிக்கிறிய. எனக்கு அக்கறை இல்லையோ? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே ராணி. நீங்க செய்யறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுக்கு மேலேயாவது கொஞ்சமா நான் சொல்றதை கேட்டு நடக்க பாருங்க. இனி அனுமதி இல்லாம அவளை எங்கேயும் நீங்க கூட்டிட்டு போக கூடாது. இனி அவ அந்த வீட்டை விட்டு வெளியே போனா கல்யாணம் முடிச்சிட்டு தான் போகணும். சரி ராணி, உன் இஷ்டம். எனக்கு சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுக்க போறேன். இதுக்குதான் ஃபங்க்ஷன் போகாதங்கன்னு சொல்றது.
அங்க போய் நல்லா தின்னுட்டு இப்போ நிக்க முடியல நடக்க முடியல நீ நிக்கிறிய. ஏகப்பட்ட ஐட்டம் ராணி. சாப்பிட சாப்பிட எல்லாமே ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சா, அதனால எல்லா ஐட்டமும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டேன். வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடுச்சு ராணி. என்னால இன்னைக்கு நைட்டு கூட சாப்பிட முடியாது. ஒரு கிளாஸ் பால் மட்டும் போதும், எனக்கு சமைக்க வேண்டாம் சரியா? அந்த அளவுக்கு அவ சாப்பாடு போட்டா உங்களுக்கு? நீ வரலன்னா எனக்கு வருத்தமே ராணி. வந்திருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட இந்த அளவுக்குலாம் செய்வோமான்னு தெரியல. சாப்பாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருந்தாங்க ராணி. சரி சரி போதும், உங்க தங்கச்சி புராணம். போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிட்டிய. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. 2 நாள்ல நம்ம வீட்லயே நிச்சயம் இருக்கு, அதுக்கு ஒழுங்கா வேலை பாருங்க. சரி ராணி. ஹோட்டல்காரிங்கிறதுனால ரொம்ப ஐட்டம் போட்டிருக்கா போல. நான் மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவளை விட 4-5 ஐட்டமாவது அதிகமா போடுவேன். இவர் வாயினாலே சொல்ல வைப்பேன்.